வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன தக் லைஃப். இந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப்புங்க, எவ்வளோ ப்ரொமோஷனு. ஏன் இதெல்லாம் வந்துச்சுன்னா, முக்கியமான ரெண்டு பில்லர்ஸ், அதாவது உலக நாயகன், அதுக்கப்புறம் எஸ்டிஆர், இவங்க ரெண்டு பேர்னால தான் மெயினா இந்த ஹைப்பு இது எல்லாமே. ஸோ இந்த ஹைப்புக்கெல்லாம் ஈக்குவலாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மீட் பண்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு எது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தக் லைஃப். இந்த படத்துல கமல்ஹாசன், அதுக்கப்புறம் எஸ்டிஆர், த்ரிஷா, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, அபிராமி, சஞ்சனா, பக்ஸு, ஜோஜு ஜார்ஜ், குமரவேல், ஏகப்பட்ட பேருங்க. எப்பா நாசரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல மெயினா யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உலக நாயகனும் எஸ்டிஆர் தாங்க. படம் ஃபுல்லா உலக நாயகன் வராரு, கமல் ஃபுல்லாவே வராரு, அது மட்டும் இல்லாம எஸ்டிஆரும் வராரு. என்னடா படம் வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கா நீங்க எல்லாம் கேட்கலாம். ஆனா இந்த படம் எப்படி இருக்குன்னா, செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. நான் எதிரே பார்க்கல இப்படி இருக்கும்ன்ட்டு. நிறைய பேர் சொன்னாங்க, என்னடா இது சிசிஐ வாடை அடிக்குது, லைட்டா நாயகன் வாடை அடிக்குது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாரான்ட்டு. அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமேடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மணிரத்னம் சார், ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு சீரியஸாக தெரில. ஏன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபிலாம் எப்படி இருக்கும், லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஜெண்டுன்னு சொல்ல முடியாத மாதிரி நம்ம இப்போ இருக்கோன்ற ஒரு நிலமையில தான் இருக்குது. என்னடா ஒரு படம் சொதப்பினதுக்கே அப்படி சொல்கிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. ரீசெண்டாக அந்த டைம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் சிம்பிளாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சம் பர்ஃபார்மர், அது அவர் சொல்லவே தேவையில்லை நம்ம. பட் ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கதைன்றதே இல்லைங்க. என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க கதையே. இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னா, சரிடா ஒரு சீரியல்ல நடக்கிற கதையை ஒரு ஆக்ஷன் படமா மாத்தி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ரியலா. நான் கூட இதை சாவறது, மறைக்கிறது, அது இதுன்னு நிறைய பில்டப்லாம் பண்ண மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப இதுவாயிடுச்சு. முக்கியமா இந்த படத்துல த்ரிஷா எதுக்கு எதுக்கு த்ரிஷா சும்மா த்ரிஷாவை போட்டு வச்சிருக்காங்க மக்களே. சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டரை கொடுத்து அதை அசிங்கப்படுத்தி ரொம்ப இதுபடுத்தி, சிம்பு த்ரிஷா சீன்ஸ்லாம் எதுக்குன்னே தெரியாத மாதிரி இருந்தது. போட்டு அந்த த்ரிஷா ஒரு 20 நிமிஷத்தை கட் பண்ணிருக்கலாம். படம் 2.25 மணி நேரம் ஆயிரம், 20 நிமிஷம் கட் பண்ணிருக்கலாம். அந்த சீன்ஸ் த்ரிஷாவையும் மொத்தமா கட் பண்ணியிருந்தா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கணும். நல்லா வந்திருக்கு. அது அப்பயும் ஓரளவுக்கு இது பண்ணியிருக்கலாம். ஏதோ இந்த மாதிரி தான் பேசுவார், ப்ளூ சட்டை மாறன் போட்டு கிழிக்க போறாரு எனக்கு தெரிஞ்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், நம்ம சைட்லேருந்து இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினா இந்த படத்துல நிறைய பேர் சொல்லுவீங்க, படத்தையே கட் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. கமெண்ட்ல எனக்கு புரியுது. அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமிலாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்கலாம் எதுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு கேள்வி வருது. ரொம்ப ரொம்ப சின்ன ரோலுங்க. படத்துல ஒரு 4-5 சீன் தாங்க வராங்க. டைலாக் பேசுவார் அசோக் செல்வன், அப்புறம் போயிடுவார். அவள் தான். நான் கூட ஒரு நல்ல ரோல் இருக்கும்னு நினைச்சேங்க. சுத்தமா இல்லை. இதுக்கு எதுக்கு அவ்வளோ பில்டப் அப்படின்றது தான் எனக்கு தெரியல. ஜெயம் ரவி, துல்கர் சல்மான்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சீரியஸா இந்த படத்துல இருந்து நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க அவங்கலாம். ஸோ ரொம்ப இதுவா இருந்தது. அதை தாண்டி வந்துட்டு எமோஷன்ஸ்லாம் பெருசா சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. இந்த படத்துல பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஹ்மான் மியூசிக். சான்ஸே இல்லைங்க. அஞ்சு வண்ண பூவே, அப்பா ஒரு வாய்ஸ்ல அந்த பாட்டு வரும் பாருங்க, சான்ஸே இல்லை. செம்மையா இருந்தது. விண்வெளி நாயகன் பாட்டு கிரெடிட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கிரெடிட்ஸ்ல யூஸ் பண்ணாங்க சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ சூப்பரான பாட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய ஃபைட்ல யூஸ் பண்ணவே இல்லை. பால்டபா அவரோட ரேப் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இவன் மியூசிக் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கா நீங்க நினைக்கலாம், என்ன படத்துல ரிவ்யூ சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க மக்களே. நான் என்ன பண்றது, சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாட்டு, இவன் முத்தமழை பாட்டையும் மொத்தமா கட் பண்ணிட்டானுங்க, ட்ரிம் பண்ணி எடுத்துட்டானுங்க. அதுவும் இல்லை படத்துல. அந்த கிரெடிட் சீன் சொல்ல முடியாது. அதாவது பேர் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி பிளர்ரா சீன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருந்தா படம் எப்படி எண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு எண்டிங்கே இல்லாத ஒரு எண்டான படம் மாதிரி தான் இருந்தது. என்னடா படம் ஃபுல்லாக குறையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இல்லை, கேரக்டர்லாம் செட்டில் ஆச்சு. எதுவும் புதுசாக எனக்கு இல்லை. ஒரு நாள் ட்வீட் ஒன்று பார்த்தேன், லெஜெண்ட்ஸ் கேன் மேக் டிசாஸ்டர், நியூ கமர்ஸ் கேன் மேக் பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக தக் லைஃபு இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 65. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அங்கே மறந்துடாதீங்க.